அண்ணி வாமா திவ்யா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் சோகமா இருக்கீங்க? உடம்பு சரியில்லம்மா. அப்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அண்ணி? பரவாயில்ல, இருக்கட்டும்மா, அவ்வளவுதான். திவ்யா மா எப்பமா வந்த? இப்பதாம்மா வந்தேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. சரி சரி, உள்ள வா. அங்க என்ன பேசிட்டு. சரிம்மா. உங்க வீட்டுக்காரங்க மாமியார் எப்படிமா இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. சரி சரி. என்ன சாப்பிடுற? எனக்கு எதுவும் வேணாம். சரி அதை விடுமா. நீ ஏமா அண்ணி இவ்வளவு வேலை வாங்கிட்டு இருக்க? அவங்களே பாவம், உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறாங்கல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டாதான் என்ன? அவளுக்கு உடம்பு சரியில்ல, அவ சும்மா நடிக்கிறா. அவளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பேசாம இரு. திவ்யா, அண்ணி உனக்கு பிடிச்ச பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் வச்சிருக்கேம்மா, சாப்பிடுறியா? போட்டுட்டா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அண்ணி. உனக்காக டீயானாச்சும் போட்டு எடுத்துறேன், குடிக்கிறியா? நீங்க எந்த டீயும் போட வேணாம். உங்களுக்கே உடம்பு சரியில்ல, நீங்க போய் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க. நாங்க வேணா உங்களுக்கு டீ போட்டு எடுத்துன்னு வரோம். ஐயோ பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன் அண்ணி, நீங்க போங்க. சரிம்மா. ஏய் நெல்லு, நீ எதுக்கடி அவளுக்கு டீ எடுத்து வர? குடு, நான் கொடுக்குறேன். நீ போ. அடியே எந்திரி, இந்த படி டீ. ஏண்டி, உனக்கு தான் உடம்பு சரியில்ல, உங்க அப்பாக்கு போன் போட்டு சொல்லி வந்து கூண்டு போக சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இங்க இருந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? எங்களுக்கெல்லாம் காய்ச்சல் வரதுக்கா? சீ, எங்க அப்பா என்ன எப்படி எல்லாம் பாத்துக்க. எங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவரை உசிரே விட்டுருவேன். சரி அத்தை. திவ்யா அம்மா, யாருமா போன்ல? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எங்க அத்தை தான்மா போன் பண்ணிருந்தாங்க. உடம்பு முடியலன்னு எங்க அத்தைட்ட சொன்னம்மா. அதுக்கு நல்லானதுக்கு அப்புறமே வா, அதுக்கு முன்னாடி எல்லாம் இங்க வந்துடாது அப்படின்னு சொல்றாங்கம்மா எங்க அத்தை. உங்க அத்தைக்கு கொழுப்ப பாத்தியா? வேலைக்காரி கூட வச்சுக்காம எல்லா வேலையும் நீ இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க. உன்னை 2 நாள் பாத்து கூட பாத்துக்க மாட்டாங்களா உங்க அத்தைக்காரியே? நீ சொல்றது கரெக்ட் தாம்மா. ஆனா அன்னைக்கும் தான் உடம்பு சரியில்லாம இருக்கு. நீ ஏன் அவங்கள அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்ற? போன மாசம் உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுல, அப்ப அண்ணி தானே உன்னை பாத்துக்கிட்டாங்க. உன்னை பாத்ரூம் கூட்டிட்டு போறதுல இருந்து எல்லா விஷயமும் அவங்க தானே பாத்துட்டாங்க. ஏன் நான் கூட அந்த இடத்துல இல்ல. இப்ப அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்ப நீ பாத்துக்கிறதுல என்னமா தப்பு இருக்கு? நீ சொல்றது சரிதான் திவ்யா. உங்க அத்தைய திட்டினா நானும் ஒரு அத்தைதான்றது மறந்து பேசிட்டு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அத்தை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னப்ப நீ வா, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் உங்ககிட்ட போய் சொன்னேன்.